ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள். புலனடக்கம். ஐம்பூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் என்றால் ஐம்பொறிகளால் ஆனதுதான் மனித உடல். மனிதன் தன் வாழ்வில் வெற்றி பெற புலனடக்கம் அவசியம். குழந்தைகள் தொடங்கி பெரியவர் வரை என எல்லோருக்கும் புலனடக்கம் தேவை. புலனடக்கம் இல்லாமல் போனால் அது தனி ஒருவரை மட்டும் பாதிக்காது, அவருடைய குடும்பத்தை, சமூகத்தை பாதிக்கச் செய்யும். எனவே புலனடக்கம் காக்க வேண்டியது அவசியம். அலெக்சாண்டர் காலத்தில்தான் கிரேக்கத்தின் புகழ்பெற்ற தத்துவஞானி டயோஜெனிஸ் வாழ்ந்தார். மக்கள் அலெக்சாண்டரை விட டயோஜெனிஸ் மீது மிகுந்த மரியாதை செலுத்தினர். பூமிப்பந்தை காலடியில் புரட்டிய தன்னை விட டயோஜெனிஸ் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று சிந்தித்தான் அலெக்சாண்டர். விடை கிடைக்காமல் அவரையே கேட்டுவிடுவது என்று முடிவும் செய்தான். ஒருநாள் அவரை சந்திக்கும் தருணம் வாய்த்தபோது, மக்கள் என்னைவிட உங்களை மிகுதியாக மதிப்பது ஏன் என்று கேட்டான். அதற்கு அமைதியாக சிரித்துக்கொண்டே டயோஜெனிஸ், அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன், அதுதான் காரணம் என்றார். யோசித்துப் பார்த்தால் நம்மை நாம் வெல்வதுதான் மிகக் கடினமானது. அதனால்தான் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்றால் அவ்வை. சிறு வயதிலேயே புலன்களை அடக்க முடியாத காரணத்தினால்தான் குழந்தைகளும் இளைஞர்களும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் செயல்களுக்கும் ஆட்படுகிறார்கள். பெற்றோர்களின் தலையாய கடமை குழந்தைகளுக்கு புலனடக்கத்தையும் கற்றுத்தருவதுதான். கைபேசி, கணினி பயன்பாடுகளைத் தவிர்த்து குழந்தைகளுக்கு நல்ல புத்தகங்களை பரிசளிக்கலாம். அதன் வழி அவர்கள் புலனடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசிவிடக்கூடாது, நல்ல செய்திகளைத்தான் கேட்க தலைப்பட வேண்டும் என்று இது போன்ற புலன்கள் தொடர்பான எல்லா அறிவையும் குழந்தைகளுக்கு அவர்களின் குழந்தைப் பருவம் தொடங்கியே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கணிப்பொறியை கையாள கற்றுக் கொடுப்பதை விடவும் ஐம்பொறிகளையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். கம்பராமாயணத்தில் அயோத்தி பெண்களைக் குறித்து கம்பர் பேசுகின்றபோது, ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முளையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறஞ்செலா கோசலம் புனையாற்று அணிகூறுவாம் என்று எழுதியிருப்பார். அதாவது, அங்கு வாழக்கூடிய மக்களின் ஐம்பொறிகளும் தவறு செய்யாது, மேலும் அந்த பெண்களின் கண்களும் தவறு செய்யாது என்று எழுதியிருப்பார். ஐம்பொறிகளிலேயே கண் அடங்கியிருந்தாலும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திக் கூறியிருப்பதன் காரணம், மற்ற உறுப்புகளை விடவும் கண்ணினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் என்பதால்தான் அப்படி கூறியிருப்பார். யோசித்துப் பார்த்தால் கண்களால் நாம் காணக்கூடிய எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று நினைப்பதுதான் நாம் தவறு செய்வதற்கு அடித்தளமாக அமைந்துவிடுகிறது. எனவே கண்களைக் கொண்டு நல்லனவற்றையே காண வேண்டும், காண்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. புலனடக்கத்தை தன் வாழ்நாளில் இறுதி வரை கடைபிடித்தவர் அண்ணல் காந்தியடிகள். காந்திய பாதையில் கூறப்பட்டுள்ள புலனடக்கத்தை மேற்கொள்வது கடினமான காரியம் என்று நாம் எண்ணுகிறோம். தற்போதைய காலகட்டத்தில் உடல் சார்ந்த இன்ப நாட்டமும் பணத்தேடலும்தான் நம் வாழ்வின் அடிப்படை நோக்கங்கள் என்று சரிந்துவிட்டன. நாமெல்லாம் தவறு செய்யும் சாதாரண ஆத்மாக்கள். நம்மால் எப்படி மகாத்மாக்களாக மாற முடியும் என்று நமக்கு நாமே நியாயம் கண்டு நிறைவடைகிறோம். இவ்வாறெல்லாம் எண்ணாமல் நாமும் புலனடக்கத்தோடு வாழ வேண்டும், பழக வேண்டும். புலனடக்கம் என்பது ஐம்புலன்களுக்கு தீயவற்றினால் வரக்கூடிய சுகத்தை ஒருபோதும் தரக்கூடாது. நம் புலன்களே நம்மை வேட்டையாடி வீழ்த்த மனமே காரணம் என கிரேக்க கதை சூசகமாக சொல்கிறது. மாப்போ சிவஞானம் அவர்கள் இதை இன்னும் அழகாக இப்படி குறிப்பிடுவார்: ஐம்பூத கூட்டம்தான் உலக சேர்க்கை, ஐம்புலன்களின் ஆட்டம்தான் மனித வாழ்க்கை என்று. இந்த ஐம்புலன்களின் ஆட்டத்தை சரியாக நெறிப்படுத்தினால் மனித வாழ்க்கை செம்மையுறும். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.